தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வருடத்திற்கு ஒரு முதலமைச்சர் விஜய் அதிரடி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்தார். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று அறிவித்தார். கடைபிடித்தார், கொள்வார் இல்லை. ஆம், அவர் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று கூறினால் கூட்டணி கட்சிகள், குட்டி கட்சிகள் தன் பக்கம் கூட்டணிக்கு வரும் என்று எதிர்பார்த்தார். ஆனால் இதுவரை யாரும் வருவது போல் தெரியவில்லை. உதாரணத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், கொங்கு நாடு மக்கள் கட்சி, மக்கள் நீதி மையம், மதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற எந்த ஒரு கட்சியும் நடிகர் விஜயை அணுகவில்லை, கூட்டணி சம்பந்தமாக அணுகவில்லை. ஆக ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று விஜய் அறிவித்தார். அவருடைய திட்டமானது தோல்வி அடைந்து விட்டது என்று சொல்லலாம். தற்பொழுது புதிதாக ஒரு திட்டத்தை அறிவிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது வருடத்திற்கு ஒரு முதலமைச்சர் என்ற ஒரு திட்டத்தை அறிவிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடித்தால் நடிகர் விஜய் மட்டும் முதலமைச்சர் கிடையாது. ஓராண்டு காலம் விஜய் முதலமைச்சர், அடுத்த ஆண்டு காலம் வேறொரு சமுதாயத்தை சார்ந்தவர் முதலமைச்சர் என்று 5 ஆண்டுகளுக்கு 5 முதலமைச்சர் என்ற ஒரு திட்டத்தை அறிவிக்க உள்ளார். அதாவது திமுகவில் கருணாநிதி குடும்பம் தான் முதலமைச்சர் பதவியை அலங்கரிக்க முடியும். திமுக 5 வருஷம் ஆட்சி செஞ்சா 5 வருஷம் கருணாநிதி குடும்பத்தை சார்ந்தவங்க தான் முதலமைச்சர் பதவியில் இருப்பாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் 5 ஆண்டுகளுக்கு 5 முதலமைச்சர் என்ற ஒரு திட்டத்தை நடிகர் விஜய் அறிவிக்க உள்ளார். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்தால் தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான் முதலமைச்சர் பதவியா, அல்லது கூட்டணி கட்சிக்கும் முதலமைச்சர் பதவி வழங்கப்படுமா அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் 5 ஆண்டு காலம் 5 முதலமைச்சர் அந்த கட்சியை சார்ந்தவங்க இருந்துட்டு துணை முதலமைச்சர் பதவி கண்டா 5 வருஷத்துக்கு 5 துணை முதலமைச்சர் பதவி கூட்டணி கட்சி கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது தெரியல. 5 ஆண்டு காலத்துக்கு 5 முதலமைச்சர் என்ற ஒரு திட்டத்தை விஜய் அறிவிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இது அவருக்கு பலன் கொடுக்கிறதா என்பது தெரியவில்லை. ஆட்சியை நடத்துவதற்காக, ஆட்சியை கைப்பற்றுவதற்காக இந்த மாதிரியான அறிவிப்புகள்லாம் சொல்லக்கூடாது. 5 வருஷத்துக்கு ஒரு முதலமைச்சர் அப்படின்ட்டு. ஏன்னா 1 வருஷம் தான் ஆட்சியில் இருக்க போறாப்புல, அவர் என்ன சாதிக்க போறாப்புல? குறைஞ்சது 5 வருஷம் ஒரு முதலமைச்சர் இருந்தா தான் ஏதாவது நன்மை செய்ய முடியும், சாதிக்க முடியும். அவர் பொறுப்பேற்று அவருடைய டிபார்ட்மெண்ட், தமிழக ஆட்சி நிர்வாகம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கே 1 வருஷம் ஆயிரும். அப்புறம் அவருடைய ஆட்சி பதவிக்காலம் முடிஞ்சு போய் இன்னொருத்தர் முதலமைச்சர் வருவாங்க. அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகும். அப்புறம் அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சு போயிடும். அதனால ஒரு முதலமைச்சர்னா ஒரு 5 வருடம் இருக்கணும், அதுதான் சரியானது. ஆனா நடிகர் விஜய் என்ன சொல்றாப்புல, 5 வருடத்துக்கு 5 முதலமைச்சர் அப்படிங்கிறாப்புல. இது நிர்வாக ரீதியா தோல்வியை தான் தரும். ஆனா இவருடைய அறிவிப்பு கூட்டணி கட்சிகள் மத்தியில எடுபடுதா, எடுபடலையா? இவருடைய அறிவிப்பை பார்த்துட்டு கூட்டணி கட்சிகள் கூட்டணி வைக்கிறதுக்கு வருதா அப்படிங்கிறத தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம்.